அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேறி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பற்றோதி, திருவையாறு அகலாத செம்பற்றோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ஆனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி திதி இரவு 10:13 வரை, பின்னாடி துவாதசி திதி, விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் இரவு 12:04 வரை, பின்னாடி அனுஷ நட்சத்திரம், மரண யோகம். இந்த ஃபுல்லாகவே மரண யோகம். ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சூரியனும் குருவும் மிதுனத்தில் இருக்காங்க, புதன் கடகத்தில் இருக்காரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது இருக்கு, சந்திரன் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் பலமா இருக்காரு. அன்பான நேயர்களை, இது இந்த கிரகத்தினுடைய நிலவரங்கள். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமா இருக்காரு, அது நல்லது. ஆனால் குரு பகவான் பலமா இல்லை, சனியும் ராகும் பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இருந்தாலும் குரு 3ஆம் இடத்துல இருக்காரு, நன்மை செய்ய மாட்டார். குருவை மட்டும் நன்மை செய்யறதில்ல, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது, பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, குரு பகவான் 2ல் இருக்காரு, 10ல் சனி இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு, நல்ல முன்னேற்றத்தை தரும். குடும்பம் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். அன்பான மிதுன ராசி என்பவர்கள, உங்களுக்கு ஜென்ம குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், சொந்த வீடு கட்டிட்டு குடி போகலாம், பதவி மாறலாம், சொந்த ஊருக்கு இடமாற்றம் வாங்கிட்டு வரலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் இருக்கு. அந்த இடமாற்றங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ நடக்கும். இருந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காங்க, தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களை நல்ல செலவாக பண்ணுங்க, இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கல்யாணத்தை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கடகராசி என்பது ரொம்ப கவனம் தேவை. மிதுனராசி என்பவர்களும் கடகராசி என்பதும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை போதும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல நாள். குடும்பம் நல்ல பலமாக இருக்காரு, குழப்பம் இல்லாமல் காரியத்தை முடிவு நல்லா எடுக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு. கணவன் மனைவி உடல்நிலையில பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குருபகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு, கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு அரசுல வேலை பார்க்குறீங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா மேலே அதிகாரிட்ட ஜாக்கிரதையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்றீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, கெட்ட பேர் நடக்கிற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு, பெரிய சிறப்பு. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் எந்த தோஷமும் கிடையாது, எந்த காரியமும் தடைப்படாதுன்னு சொல்லுவாங்க. பிறந்த ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த காரியமும் தடைப்படாது. அதே மாதிரி சந்திரனுக்கு 9ல் குரு வர்றது பெரிய சிறப்பு. அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கு. விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, அட்டம குரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க, புதுசாக தொழில் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையை அப்படியே வியாபாரத்தை பண்ணுங்க, இடமாற்றம்லாம் செய்யாதீங்க. வேற இடத்துல புதுசாக ஒரு கடை வைக்காதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகலாம், மேலே படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வீடு வாங்கலாம். இப்படியெல்லாம் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சனி 7.5 சனி முடிஞ்சு 3ல் சனி, 3ல் ராகு, குருபான் 7ல். இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நாள்.
நல்ல முன்னேற்றம். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நிறைவாக அந்த ராசிகளே தனுசுக்கு தான் ரொம்ப, துலாத்துக்கும் தனுசுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு ஏழரையுடைய தாக்கம் இருக்கிறது. முடிய போகிற நேரம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து. ஏழரை சனி முடிய போய் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார், கெடுதல். அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக தேவை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. குரு 5ல் இருக்கிறது நல்ல சிறப்பு. இருப்பினும் 7லையில ஜென்மச்சனி நடக்குது, பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. அவங்க வயசுக்கு தக்கபடி முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்றுலாம் வரும். அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து உங்களுக்கு. மீன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் வந்து 4ல் இருக்காரு. 4ல் இருந்தாலும் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 7ரை சனி நடந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா மெதுவா நிதானமா பொறுமையா நடந்து வருங்கள். அன்பான நேயர்களை, நாம வந்து 7ரை சனி நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாடா படுத்துது அப்படின்னு புலம்பி முடை கொண்டு இருக்கலாமல் சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளுதீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை தோறும் சனிவாரத்தை அர்ச்சனை பண்ணுங்க. மன்னி பாத்திரம் கிடைச்சனால அதனால அர்ச்சனை பண்ணுங்க. ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய கோடது திருப்பதியும் 11 பாடலையும் சனிக்கிழமை கால மாலை பாராயணம் பண்ணுங்கள். நமக்கு பிரார்த்தனை நிச்சயமாக நல்ல பலன் தரும். இறைவனை நாடி நாம் வந்து எவ்வளவு தூரம் நன்மைகள் செய்கிறோமோ, நல்லது செய்கிறோமோ, அதுக்கு தக்கபடி நமக்கு நல்ல பலன்களாக நடக்கும். பிரார்த்தனை தான் முக்கியம். நமக்கு கிரகங்கள் சரியில்லை, கிரகங்கள் அவங்களுக்குள்ள வேலையை அவங்க செய்வாங்க. அதை நம்மளால தடுத்தலாம் நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கு இறைவன் என்ன கட்டளை இருக்காங்களோ அந்த கட்டளை அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் செய்வாங்க. அதுதான் அவங்களுக்கு இறைவனுடைய கட்டளை. அதுல இருந்து அவங்க தப்ப மாட்டாங்க. அதனால நாம தான் அந்த ரொம்ப மோசமான நேரம் இருக்குன்னா அதுக்கு தக்கபடி நாம இறைவனுடைய நாமத்தை பாராயணம் பண்றது, இறை வழிபாடு செய்வது, ஆலயங்களுக்கு போறது. இப்போ கிராமங்களில் ஒரு பிள்ளையார் ஒரு இருக்காது, சுத்தம் இல்லாமல் இருக்குன்னா அந்த கோயிலை போய் சுத்தம் பண்றது, அங்கே ஒட்டையடை அடிக்கிறது, கூட்டி பெருக்கிறது, தீபம் ஏற்கிறது. காலையிலே இருந்த உடனே பெண்கள் இந்த வாளியில் தண்ணி எடுத்து போய் கூட்டி அலம்பி வாசப்படியில் அலம்பி கோலம் போட்டு தீபத்தை ஏற்றிடுறது. இப்படியெல்லாம் நம்மளால முடிஞ்ச ஒரு இறைப்பணியை நாம செய்து வந்தமையானால் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார். நமக்கு வேலைகள் நிறைய இருக்கு. அதனால இந்த சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணு 2 பேருக்குமே தூங்குவது கூட நேரம் இல்லை, இந்த குழந்தைகளோட பேசுவது கூட நேரம் இல்லை. ஏன்னா அந்த பொருளாதாரம் தேவைப்படுது. அதனால அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. 11 மணிக்கு வர்றாங்க, விடிய காலையில் 8 மணிக்கு போகிறவங்க 11 மணிக்கு தான் வராங்க. இப்படியெல்லாம் அவங்க பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க. அதனால வியாதிகளும் நிறைய வருது, ஆஸ்பத்திரிலையும் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கில் அவங்களுடைய ஆஸ்பத்திரியும் கொடுக்குறாங்க. இந்த இறைவன் நாமத்தை நமக்கு சொல்வதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அவன் என்ன குழந்தைகளோடு பேசுவது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்படியெல்லாம் வாழ வேண்டியிருக்கு. அதனால நம்மளால முடிந்தவர்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இறைவனுடைய நாமத்தை பாராயணம் பண்ணுங்க, நல்லது செய்வோம். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். நாளைக்கு வந்து திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவனுக்கு குடமுழக்கு விழா. அதனால ரொம்ப அதிக விமர்சையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இயன்றவர்கள் சென்று பார்க்கலாம். நம்ம போல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே காணொலி மூலமாக பார்த்துக்கலாம், பார்த்து தரிசனம் பண்ணலாம், மானசீகமாக பார்த்து தரிசனம் பண்ணலாம். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். நமக்கு இறைவன் நல்ல வழி காட்டணும். நாம் எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இதுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னா பிரார்த்தனை தான் நமக்கு வழி. இறைவனுடைய நாமத்தை நம்ம பிரார்த்தனை செய்வது தான் நமக்கு வழி. நான் அதான் தினசரி சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு அதாவது நமக்கு வந்து கொட்டிடும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சும்மா தவறு. அப்படிலாம் கொட்டலாம் செய்யாது. எந்த கிரகமும் கொட்டதே நமக்கு ஒரு வழியை காட்டும். அந்த பாதையில நம்ம இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொட்டிடாரு. நமக்கு வந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நல்ல பாதையை காட்டும். அந்த பாதையில நம்ம கவனமா போனோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். வேகமா போனோம்னா கீழே வந்தோம்னா மண்டை உடஞ்சி போயிடும். மெதுவா போனா கீழே வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அதனால நம்ம மொத்தத்துல கவனமா நிதானமா நல்ல முறையில முயற்சி பண்ணோம்னா காரியங்கள் நமக்கு வெற்றியாகவும் இறைவனும் நமக்கு அனுசரணையா இருப்பாங்க. நாமளும் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள்லாம் நலமுடன் வாழணும் என்பது எல்லாம் உள்ள எம்பெருமானை சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப் பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.